சிட்டு என்ற பள்ளி இருந்தது. அந்த பள்ளி அங்கும் இங்கும் சுற்றி கொண்டு வாழ்த்தனம் செஞ்சது. ஒரு நாள் அந்த பள்ளி ஒரு சுவற்றில் இருந்து மற்றொரு சுவற்றிற்கு தாவுவதற்கு நின்று கொண்டிருக்க, அதை பார்த்த தாய்ப்பள்ளி ஓடி வந்து, ஏய் சிட்டு, உன் சேட்டைக்கு அளவில்லாம போயிருச்சு. ஏன் இப்படி வாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்க? நீ சின்ன பையன்றத மறந்துட்டியா? இங்க இருந்து நீ குதிச்சா கீழே விழுந்து உன் வாழை அருந்துடும் அப்படின்னு தாய்ப்பள்ளி எச்சரித்து விட்டு சென்றது. தாய் பேச்சை கேட்காத சிட்டு, நானா சின்ன பையன், இங்கிருந்து அங்க எப்படி தாவுகிறேன் என்று குதித்தது. ஐயோ, நான் கீழே விழுந்துட்டேன். யாராவது என்னை காப்பாத்துங்க, என் வாழை அருந்து துடிக்குதே. அனிலண்ணா, அனிலண்ணா, இங்க பாருங்களே, எனக்கு உதவி வேணும். நான் கீழே விழுந்து என் வாழை அருந்து விட்டது. எனக்கு உன்னோட வாழை தரியா? இந்த வாழை உனக்கு தந்துட்டா எப்படி நான் மரத்துல மலையில் ஏறுவேன்? சாரி நண்பா, எனக்கு என் வாள் தான் முக்கியம். நீ தான் உன் வாழை பத்திரமா பார்த்து இருந்திருக்கணும். பிறகு சிட்டு தூங்கிட்டு இருந்த பூனையிடம் சென்றது. பூனை பூனை, எனக்கு ஒரு ஹெல்ப் வேண்டும். யாரது என் தூக்கத்தை கெடுக்கிறது? ஹே சிட்டு, சியூ, என் வாழை அறந்துருச்சு. எனக்கு உன்னோட வாழை தரியா? வாட்? ஏன் வாளா? ஐ கான்ட் ப்ரோ. இந்த வாள் இல்லாம என்னால எந்த மலையிலும் ஏற முடியாது, நடக்க முடியாது. நானே ஃபுட் இல்லன்னு டென்ஷன்ல படுத்துட்டு இருக்கேன். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணன, பசில உன்னை கடிச்சிடுவேன். ஓடி போயிரு. உடனே சிட்டு பயந்து அங்கிருந்து ஓடி வந்து விட்டது. பிறகு குரங்குகள் வாழும் இடத்திற்கு சென்றது. குரங்குகளிடம் சிட்டு தனக்கு உதவி வேண்டும் என்று கேட்டது. ஹே சிட்டு, நீ என்ன இங்க சுத்திட்டு இருக்க? ஆமா, உன்னோட வாளி எங்க? மேல இருந்து கீழே விழுந்து என்னோட வாழை அருந்துருச்சு. எனக்கு உங்களோட வாழை தர்றீங்களா? நாங்க வாளி இல்லாம எப்படி மரத்துல ஏறுவது? ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவ எங்களுக்கு வாள் வேண்டும் அல்லவா? எங்களோட வாள் உனக்கு செட் ஆகாது. நீ வேற யாரையாவது கேட்டு பாருவேன். பிறகு பள்ளி சோகத்துடன் அங்கிருந்து மாட்டிடம் சென்றது. நீ எனக்கு உதவ வேண்டும். நான் எல்லோரிடமும் உதவி கேட்டேன், யாரும் எனக்கு உதவ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீயாவது எனக்கு உதவி செய்வாயா? உனக்கு என்ன உதவி வேணும்? எதனால யாரும் உனக்கு உதவி செய்யல? நான் மேலிருந்து கீழே விழுந்து என் வாழை அருந்து விட்டது. அதனால எல்லாரிடம் சென்று அவங்களோட வாழை கேட்டேன். யாரும் எனக்கு தரல. நீ உன் வாழை தரியா? எல்லாருக்கும் அவங்க வாழ் ரொம்ப முக்கியம். உன்னோட வாழை நீ நான் பத்திரமா பார்த்திருக்கணும். உனக்கு பள்ளி வாழ் மட்டும்தான் செட் ஆகும். அதனால உங்க அம்மாட்ட போய் நீ ஆலோசனை கேட்டு சொல்லிவிட்டு மாடு அங்கிருந்து சென்றது. பிறகு சிட்டு பயந்து பயந்து தயக்கத்துடன் தன் அம்மா பள்ளியிடம் சென்றது. அம்மா, உங்க பேச்ச கேட்காம நான் மேல இருந்து கீழே விழுந்து என்னோட வால் அறந்துருச்சு. நான் என் ஃப்ரெண்டு எல்லாட்டையும் போய் கேட்டேன், யாருமே எனக்கு வால் தரல. நீங்களாவது உங்க வாழை தாங்கம்மா எனக்கு. ஏய் மக்கு சிட்டு, இதனாலதான் உன்னிட்ட தெளிவா சொன்ன. அம்மா பேச்ச கேட்டியா நீ? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ பின்னாடி திரும்பி பார், உன்னோட வால் புதுசா வளர்ந்துருச்சு. ஐ, ஆமா, என்னோட வால் வளர்ந்துருச்சு. இனி நான் யாருக்கு வேணாலும் வால் கொடுப்பேன். ஏய் சிட்டு, இனிமையாவது உன்னோட வாழை பத்திரமா பாத்துக்கிறணும். அம்மா பேச்ச கேட்டு புத்திசாலித்தனமா நீ நடந்துக்கிறணும். சரிம்மா, இனி நான் உங்க பேச்ச கேட்பேன். இந்த வாளையும் பத்திரமா பாத்துக்கிறேன்.